தவிர நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. இதில் ஒரு ரெண்டு பதிவு தாங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சிலர் வந்து இதை வந்து தெரிஞ்சு பண்ணலாம், சிலர் பார்த்தீங்கன்னா தெரியாமலே பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது ஒரு விழிப்புணர்வான ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்களை பிடிக்கலை அப்படின்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு அவங்கள விட்டுருங்க. அவங்களோட பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர் அப்படின்னுட்டுன்னு போய் அவங்கள வந்து நோண்டி நோண்டி மறைமுகமாட்டும் சரி நேர்முகமாட்டும் சரி அவங்களையே தாக்கி உங்களுக்கும் நிம்மதி இல்லாமல் அவங்களுக்கும் நிம்மதியை கொடுக்காம எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னுட்டு தெரியல. நிறைய பேர் இந்த மாதிரி தான் இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு ஹேபிட் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் தயவு செய்து அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதனால எந்த ஒரு யூஸுமே கிடையாது. உங்களுக்கும் நிம்மதி கிடையாது, அவங்களுக்கும் நிம்மதி கிடையாது, அவங்கள சார்ந்தவங்களுக்கும் நிம்மதி கிடையாது. சரி, இப்போ தான் தொந்தரவு கொடுக்குங்க அப்படின்னு பார்த்தீங்க அவங்களோட பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர்னு சொல்லிட்டு எப்போதுமே தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிற நபராக இருந்தால் ப்ளீஸ் தயவு செய்து அவங்கள விட்டுருங்க. அவங்கள சந்தோஷமாக இருக்கிறதுக்கு விடுங்க. பிடிக்கலையா தயவு செய்து விலகிருங்க. அதுக்கப்புறமா ரெண்டாவது பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயந்தாங்க. ஒருத்தங்க ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவங்களோட மனக்கவலையாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்காங்க அப்படின்னா உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் அவங்க வந்து உங்ககிட்ட ஒரு ப்ராப்ளத்தை வந்து சொல்கிறதா இருந்தாலும் சரி, அவங்களோட ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்களோட ஒரு துக்கமான மூமெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒருத்தங்க உங்ககிட்ட மட்டும் ஒரு நம்பிக்கையான விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையால் மட்டும்தான். ஸோ இதை அவங்க ஒரு மூணாவது நபர்கிட்ட இருந்து கேட்கும்போது எவ்வளோ ஃபீல் பண்ணிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த தவறை நீங்கள் பண்ணாதுங்க. ஒருத்தங்க உங்ககிட்ட நம்பிக்கையாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா உங்களை அவ்வளவு நம்புகிறாங்க அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இதை வந்து இன்னொரு நபர் வாயால் அவங்களே கேட்கும்படி பண்ணாதுங்க. கண்டிப்பாக இந்த தவறை பண்ணாதுங்க. உங்களால் அதை வந்து பாதுகாக்க முடியலை அப்படின்னா ப்ளீஸ் தயவு செய்து இதை என்னால் உன்னோட ரகசியத்தை என்னால் பாதுகாக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு விலகிருங்க. இல்லை அப்படின்னா அவங்க சொல்கிறத கேட்டுட்டு உங்களுக்குள்ளே வச்சுருங்க. ஃபஸ்ட்டு அவங்க திங்க் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளாலேயே ஒரு ரகசியத்தை பாதுகாக்க முடியாதப்போ அவங்க எப்படி பாதுகாப்பாங்க அப்படின்னுட்டுன்னு அவங்க ஃபஸ்ட்டு யோசிக்கணும். அப்படி யோசித்தோம் உங்ககிட்ட அந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையால் மட்டும்தான். ஸோ அந்த நம்பிக்கையை நீங்கள் எப்போதுமே துரோகமாக நினைக்காதுங்க, அவங்களுக்கு துரோகம் பண்ணாதுங்க, நம்பிக்கையாகவே இருங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு பதிவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.